திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். பெரிய ஐயம்பாளையம் அருகே கண்ணமங்கலம் பேரூராட்சி அதிகாரிகள் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்காக நேரில் ஆய்வு செய்தனர். இதை அறிந்த கிராம மக்கள் அந்த பகுதிக்கு வந்து முற்றுகையிட்டதால் அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர். திறனற்ற ஸ்டாலின் அரசு மக்களுக்கு எதிரான அரசாக இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அந்த மலட கசிவு நீர் கேட்டால் நகராட்சி கண்ணமங்கலம் நகராட்சியிலிருந்து வந்திருக்கிறோம் நாங்கள் அப்படின்றாங்க. விவசாயம் பாதிக்குதுங்க, குடிநீர் பாதிக்கும், எங்கள் சன்னதியாக அழிஞ்சிடும். மழை கசடு ஊர்ச்சின்னு வச்சுங்க, மனித கழிவு கொண்டாந்து தலைமையில கொட்டுற மாதிரி தான் இது. காவிரி வைகை மற்றும் குண்டாறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த அதிமுக ஆட்சியில் 700 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி நிலமெடுப்பு பணிகள் துவங்கிய நிலையில் தற்போது ஸ்டாலின் அரசு இதுவரை காவிரி வைகை மற்றும் குண்டாறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். 7 மாவட்டங்கள் பயன்பெறும் இந்த திட்டத்திற்கு 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து பணிகளை தொடர வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் வலியுறுத்தினர். திட்டத்துக்கு 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கு வஞ்சிக்காரே வஞ்சிக்கு உணவு கொடுக்கும், உலகத்துக்கு உணவு கொடுக்கும் விவசாயிகளை வஞ்சிக்காதே. ஐயா, நீங்க கேட்கிற மாதிரி முதலமைச்சர் அறிவிச்சுட்டாரு, சர்க்கரைன்னு பேப்பர் எழுதுனா இனிக்காதியா, பேப்பர் எழுதி நாக்கில தடவுனா இனிக்காது. அவரு நிறைவேற்றுவோம்ங்கிறாரு முதலமைச்சர். நிறைவேற்ற சொல்றோம், அப்படி சரியா இல்லைன்னா விவசாயிகள் எங்களுடைய கருத்துக்களை சட்டமன்ற தேர்தலை நோக்கி எங்களுடைய கருத்துக்கள், ஆதங்கங்கள், அதிருப்திகள் திருப்பப்படும் என்பதை நாங்கள் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம். சேலம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 1 வயது பெண் குழந்தையுடன் இளம்பெண் தீக்குளிக்க முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஜான்சன்பேட்டையைச் சேர்ந்த 23 வயது பெண் தனது இதயத்தில் பாதிப்பு இருப்பதை அறிந்து தன்னை வீட்டை விட்டு வெளியேற்றி கொடுமை செய்யும் கணவர் மற்றும் மாமியார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தன் மீதும் தனது குழந்தை மீதும் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்தார். இதனை தடுத்து நிறுத்திய ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் கை குழந்தையுடன் இருந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக ஆட்டோவில் ஏற்ற முயற்சித்தது மக்களை கொதிப்படைய வைத்தது. தஞ்சை மாவட்டம் ஆதனூர் ஊராட்சியில் 100 நாள் பணியாளர்களுக்கு 4 மாதமாக ஊதியம் வழங்காததை கண்டித்து விவசாயிகள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மத்திய அரசுக்கு எதிராக தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் அன்னக்கூடை மற்றும் மண்வெட்டிகளை கைகளில் சுமந்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். அப்போது அவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மைனாரிட்டி பாஜக அரசு 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விவசாய கூலி தொழிலாளிகள் இங்கே கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். கையிலே தேசிய கொடியை ஏந்தி விவசாய கூலி தொழிலாளிகள் 100 நாள் வேலை உறுதியளிப்பு திட்டத்தினுடைய கருவிகளாக அன்னக்கூடை, மண்வெட்டி, அரிவாள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களோடு மத்திய அரசு இனியும் தாமதிக்காமல் உடனடியாக 100 நாள் வேலை கூலியை தரக்கோரி இந்த கவன ஈர்ப்பு முழக்கம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். திண்டுக்கல் வட்டார கல்வி அலுவலகத்தை ஆசிரியர்கள் முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாட்ஸ்அப் மூலமாக தலைமை ஆசிரியர்களுக்கு குறுஞ்செய்திகள் அனுப்புவதை வரைமுறைப்படுத்த வேண்டியும் ஆசிரியர் விரோத போக்கை கைவிட வலியுறுத்தியும் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் கூட்டணி சார்பாக தர்ணா போராட்டம் நடைபெற்றது. ஆசிரியர்களின் 2 மணி நேர போராட்டத்தால் திண்டுக்கல் வட்டார கல்வி அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது.